பண்ணலையா? அவங்க சப்போர்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க மாட்டிக்கிட்டது என்னன்னா புரிஞ்சுட்டு நீங்க வெளில வந்துட்டீங்க. வெளில வரல. இப்பயும் அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். ஒண்ணும் இல்லை, ரீசெண்டா ஒரு 20 நாள் கூட இருக்காது. இப்பதான் ஆயிட்டு ஒரு பெரிய பிரச்சனைல தான் உட்காந்துட்டு இருக்கேன். நான் இப்பயும் உங்களுக்கு சிரிச்சு தான் பேசிட்டு இருப்பேன். ஆனா பாத்தீங்கன்னா பெரிய கஷ்டம் தான் உட்காந்துருக்கேன். ஓகேங்களா? அது ரொம்ப ஒரு பெரிய கஷ்டம். அந்த லவ் ஃபெயிலியர்ன்றது வந்து தாங்கலாம். அது வந்து ஒரு காலேஜ் டைம் 22, 23 வயசுல எவனா தாங்கிடலாம். மிச்சம் 7 வருஷத்துல இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். 28 வயசு 20, 30 வயசுல வர லவ்வை கல்யாணம் தான் பண்ணவும் பார்க்குமாங்க. கல்யாணம் பண்ண முடியலைன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது வந்து எல்லாருக்கும் அது வந்து தெரிஞ்சுக்கணும். பொண்ணுங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அதுதான் யோசிக்கணும். சரி, அதுல இருந்து வெளில வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு வெளில வர தெரியல. எனக்கு ஓபனா சொல்ல, எனக்கு வெளில வர தெரியல. அதனாலதான் ஃப்ரெண்டு கிட்டே எல்லாத்தையும் நான் வந்து ஹெல்ப் கேட்டுட்டு இப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு அம்மாஞ்சி மாதிரி போயிட்டேன். ஊர்ல நான் எப்பயோ எவ்வளவோ கெத்துல